என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. அவர் டைரக்டரா இருந்தா பிடிக்குங்களா இல்ல நடிகரா இருந்தா பிடிக்குங்களா? எனக்கு ஒரு நடிகரா பிடிக்கும். அந்த காலத்துல ரொம்ப நேச்சுரலா ஆக்ட் பண்ண ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். இன்னொன்னு எம்ஜிஆர் எனக்கு எதுக்காக பிடிக்கும் அப்படின்னா, எந்த படத்தை எடுத்தாலும் அதுல ஒரு மொராலிட்டி இருக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு, இதற்கு பிறகு நீங்க எம்ஜிஆர் படம் பாருங்க, நான் சொல்ற உண்மை உங்களுக்கு புரியும். இன்றைக்கெல்லாம் வரக்கூடிய படங்கள்ல கிளைமேக்ஸ் காட்சியில ஒருத்தன் அடிச்சு துவம்சம் பண்றதா தான் படம் முடியும். எம்ஜிஆர் படத்துல தப்பே செஞ்சவனா இருந்தாலும் எம்ஜிஆர் அடிச்சிட்டு பழையபடி அவனை தோல்ல போட்டு திருத்துற மாதிரி தான் படம் முடியுமே தவிர ஒருத்தனை அழிக்கிறதா படம் முடியவே முடியாது. அது எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு கண். அவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர், நான் தீவிர சிவாஜி ரசிகர். எப்படி இருக்கும் வீடு? அதுலயே ஒற்றுமை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன உண்மை அதுல? எந்த சிவாஜி படம் பார்த்தாலும் வீட்டுல இருக்கிற நேரம் சேர்ந்துதான் பார்ப்போம், எம்ஜிஆர் படம் போட்டாலும் சேர்ந்து தான் பார்ப்போம். சிவாஜி படத்துக்கு அழும் போதே மனசுல உள்ள பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். எம்ஜிஆர் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும் போதே இப்படித்தான் வாழணும்னு நமக்கு தோணும். ஆக அவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. புரட்சி தலைவர் பேர் சொன்னோன்னே என்ன கைத்தட்டல் பாத்தீங்களா? உங்களுக்கு கிரீம் பன் பிடிக்குமா இல்ல சாதாரண பன் பிடிக்குமா? இல்ல, நான் ரெண்டும் சாப்பிடுறது. ஆனா மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச பன் எதுங்களா? உலகம் சுற்றும் வாலிபன். இந்த உலகத்தில் உள்ள தனி ஜீவன் எனக்கு அதை விட பெருசு.